மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு சென்னை சில்க், டி நகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். ராமேஸ்வரம் ராமகிருஷ்ணா மடத்திலிருந்து பிரதமர் மோடி தனுஷ்கோடி அரிச்சல் முனைக்கு புறப்பட்டார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். நேற்று ஸ்ரீரங்கத்தில் தரிசனத்தை முடித்துவிட்டு ராமேஸ்வரம் வந்த பிரதமர் மோடி ராமநாத சுவாமி கோயிலில் வழிபட்டார். அதனைத் தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய மடத்தில் தங்கிய பிரதமர் மோடி இன்று அங்கிருந்து கிளம்பி தனுஷ்கோடி அரிச்சல் முனைக்கு புறப்பட்டிருக்கிறார். சாலை மார்க்கமாக அவர் செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். 3 நாள் பயணமாக பிரதமர் மோடி தமிழகத்திற்கு பயணம் செய்திருந்தார். இந்த நிலையில் இன்று அதனுடைய கடைசி நாள். ஏற்கனவே அவருடைய பயண திட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது போல இன்று தனுஷ்கோடி அரிச்சல் முனைக்கு அவர் செல்ல இருக்கிறார். கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் காண்டிபன். வணக்கம் காண்டிபன், பிரதமர் செல்லக்கூடிய வழியில எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு, விவரங்கள்? தர்ஷினி, ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி ஆலயத்தை நேற்று தரிசனம் செய்துவிட்டு இங்க இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண மடத்தில் நேற்று சாதுக்களுடன் உரையாடிவிட்டு இங்கேயே உறங்கியிருந்தார். தற்போது அவர் இந்த ராமகிருஷ்ண மடத்திலிருந்து புறப்பட்டு அரிச்சல் முனையை பார்க்க போறாரு. அதாவது தனுஷ்கோடி பக்கத்தில் இருக்கக்கூடிய அரிச்சல் முனையை பார்வையிட சென்றார். அந்த அரிச்சல் முனையை பார்த்துவிட்டு பின்னர் வரும் வழியில் கோதண்டராமர் ஆலயத்தில் தரிசனம் செய்ய இருக்கிறார். இவர் செல்லக்கூடிய இந்த பாதை முழுக்கும் காவல்துறையோட பாதுகாப்பு பலத்த பாதுகாப்பாக போடப்பட்டுள்ளது. குறிப்பாக தனுஷ்கோடிக்கு செல்வதற்கு பொதுமக்களுக்கு எந்தவித அனுமதியும் கொடுக்கப்படவில்லை. பாதுகாப்பு காரணங்களுக்காக அனுமதி நேற்றிலிருந்து மறுக்கப்பட்டிருக்கிறது. சரியாக இன்று அவர் தனுஷ்கோடி சென்று இருக்கக்கூடிய கோதண்டராமசாமி ஆலயத்தில் தரிசனம் மேற்கொண்டு பின்னர் திரும்ப ஒரு வழியில், அதாவது ராமேஸ்வரத்தை கடந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹெலிபேடுக்கு சென்று அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக மதுரைக்கு செல்ல திட்டமிட்டிருக்கிறார். இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் நேற்றிலிருந்தே ராமேஸ்வரத்தில் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் 1700 காவல்துறையில் இந்த வழி முழுக்க போலீசாருடைய பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காண்டிபன், அவர் ராமகிருஷ்ண மடத்திலிருந்து தற்போது சாலை மார்க்கமாக புறப்பட்டு அரிச்சல் முனைக்கு செல்வதா சொல்லியிருந்தீங்க. இங்கிருந்து அரிச்சல் முனை எவ்வளவு தூரம் இருக்கு? அங்கு சென்றடைய எவ்வளவு காலம் எடுக்கும்? அரிச்சல் முனையை பொறுத்த வரைக்கும் தனுஷ்கோடிக்கும் அரிச்சல் முனைக்கும் சுமார் ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாக திட்டமிடல் பிரகாரம் 8:55க்கு ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண மடத்திலிருந்து அவர் புறப்பட்டிருக்கிறார். இங்கிருந்து 15 நிமிடத்தில் அந்த நிகழ்விடத்திற்கு சென்று அங்கு பார்வையிட இருக்கிறார். அதைத் தொடர்ந்துதான் தனுஷ்கோடியில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் தரிசனம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். அந்த தனுஷ்கோடியில் இருக்கக்கூடிய கோதண்டராமர் ஆலயத்தில் தான் சுமார் 10 நிமிடங்கள் இருப்பதற்கு உண்டான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அரிச்சல் முனையில் பார்வையிடுவதற்கும் அவருக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை முடித்துக் கொண்டுதான் சரியாக 11:30க்கு இங்க ஹெலிபேட்ல இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக மதுரை புறப்பட திட்டமிட்டிருக்கிறார். கோதண்டராமர் சுவாமி கோயில்ல என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு பிரதமர் வருகையை ஒட்டி? அது தொடர்பா விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். கோதண்டராமர் ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் புண்ணியஸ்தலமான நேற்று ராமர் ஆலயத்தை தரிசனம் செய்திருந்தார். அதை தொடர்ந்துதான் கோதண்டராமர் ஆலயத்தில் அவருக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக கும்ப மரியாதை கொடுப்பதற்குண்டான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயத்தில் அந்த கும்ப மரியாதை கொடுக்கப்பட்டு அவருக்கு சிறப்பு தரிசனத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கோதண்டராமசாமி ஆலயத்தை பொறுத்தவரை 2 தினங்களுக்கு முன்பிருந்தே காவல்துறையோட கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாங்க. தற்போது அந்த பகுதியில் பலத்த பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் ஆலயத்திற்கு வரும்போது ஆலய நிர்வாகம் சார்பில் சிறப்பு ஆராதனை கொடுப்பதற்குண்டான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் சொல்லியிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.